கொண்டா. ஏண்டி இவ்வளவு நேரம் மாடி பால் வாங்கிட்டு வந்து காபி போடுறக்கு? என்னத்த குளிர்ல அவ்வளவு தூரம் போய் பால் வாங்கிட்டு வந்து காபி போட வேண்டாமா? கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. நீங்க என்ன இன்னும் பெட் விட்டு இறங்கலையா இருக்குது? நல்லா இழுத்து போச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. அம்மாடி, என்னடி இந்த குளிருது? எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ரொம்ப குளிருதுடி. காலை தரையில கீழே வைக்கவே முடியல என்னால. அப்படியே ஜன்னி வந்த மாதிரி இருக்குதுப்பா. ஆமாத்தா, அப்படிதான் இருக்குது. எனக்கே பாத்திரத்தையெல்லாம் எடுத்து போட்டுட்டு கழுவரிக்க முடியல. அப்படியே பச்சை தண்ணியே கை வச்சா அப்படி இருக்குது. கை காலெல்லாம் நடுங்குது. என்ன பண்றது? பாத்திரத்துக்கெல்லாம் அள்ளி போட்டுக்கிறேன். இன்னும் கழுவவே இல்லை. கொஞ்சம் வெளிச்சு நல்லா வந்துட்டு கொஞ்சம் வெயில் வரட்டும். வெளியே வச்சாச்சு அப்புறமா நல்லா கழுவிக்கலான்ட்டு எல்லாம் எடுத்து வெளியில போட்டு வச்சிருக்கிறத. கொஞ்சம் வெயில் வரட்டும், அப்புறம் கழுவலாம் போங்க. எனக்குமே முடியல, ரொம்ப குளிராக தான் இருக்குது. என்னடி கிளவிக்கதான் முடியலன்னா கொமரிக்குமா இப்படி? சரி சரி போ, சோதையெல்லாம் ஆக்கி வச்சுட்டு அப்புறமா போய் கழுவு போ. என்ன பண்றது? எல்லாத்துக்கும் தான் குளிர இருக்கும். இதுல என்னத்தான் கிளவி கொமரி பாகுபாடு வந்துட்டு அடிக்கோ? என்னமோ போங்க. இது என்ன இவர் இங்க வந்து உட்காந்துருக்கிறாரு? ஏன் புள்ள எந்திரிச்சிட்டாலும் இல்லையா? அடியே நிலா, இப்பவாது நீ பாத்தியே உள்ள தூங்கிட்டு தான் இருக்கிற இன்னும். போடி எனக்கு ஒரு டம்ளர் காப்பி எடுத்துட்டு வா. என்னை மறந்துட்டியா? ஆமா, மறக்கறக்கு. நீ அந்த ரூம்ல இருப்ப நினைச்சா, இங்க வந்து உங்க அம்மாவுக்கு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிற. இரியா எடுத்துட்டு வரா. போனில அவனுக்கு ஒரு கிளாஸ் ஊத்தி கொடு. எடுத்துட்டு வரங்கத்தா. ஏமா ரொம்ப குளிர் அடிக்குதா? சொட்டர் ஏதாவது இருந்து போட்டலாம் இல்லம்மா? இருக்குள்ள முக்கிட்டா எடுத்து போட்டுக்க வேண்டியதுதானே? போட்டிருந்த சாமி, ராத்திரியில போட்டுட்டு தான் படுத்துட்டு இருந்தேன். ஃபேன் கூட போடுறது இல்லை நானு. அப்படியே படுத்துட்டு இருக்கிறேன். அந்த குளிருது. ஜன்னல் காத்துல அந்த சந்தில ஏதோ சிலுன்னு காத்து வந்துட்டே இருக்குதா. அது ஜன்னல் சாத்தி தான் வச்சிருக்கிறோம். அது ஏதோ இத்தனோட சந்தை எங்க இருக்குல்ல, அந்த வழியிலேயே அப்படி சிலுன்னு வருது. அப்புறம் காலையில் கொஞ்சம் பொறக்காளி பக்கம் போயிட்டு வந்தானா, சரி வந்தது சொட்டை கழட்டி வச்சேன். அது தண்ணி கொஞ்சம் பட்டது அந்த குளிருது. ஒரே ஜன்னி வந்த மாதிரி இருக்குது. அதை பெட்ஷீட் போத்திட்டு அப்படியே உட்காந்துட்டேன் இங்கேயே. ஆமாமா, இப்பெல்லாம் வெளியே போக வேண்டாம். கொஞ்சம் நாள் வெயில் வரட்டும், அப்புறமா போங்க. பேசாம இங்கே இருங்க, அவன் சைட்டு வேலையெல்லாம். இல்ல தானே, நான் என்னத்த வேலை செய்ய போறேன். நீ குளிக்கணும்ல, உனக்கு சுடு தண்ணி ஏதாவது போடணும்ல. போய் காஃபி குடிச்சிட்டு 2 விறகு வச்சு அடுப்புல தண்ணி வச்சுட்டு உட்கார. அப்ப வச்சு கொஞ்சம் கதகதப்பா இருக்கும். விடுங்கம்மா, பரவாயில்ல, அவ பாத்துக்குவா. இல்ல தானே, கொஞ்சம் விறகு பத்த வச்சு பக்கத்துல உட்காந்து வையே. கொஞ்சம் அந்த சூட்டுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். இங்கே மூடி உட்காந்துட்டு இருந்தாலும் இன்னும் வச்சாதான் குளிர் அடிக்கும். அதுக்கு தான் சாமி சொன்னேன். சரி, என்னமோ பண்ணுங்க, முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி பேசாம இங்கே உட்காருங்க. என்னங்க இந்தாங்க. என்ன நிலா, சூடே பத்தல. நான் என்னையா பண்ணுவேன்? நல்லா சுடாதான் கப்பல் ஊத்திட்டு வந்தேன். அங்கிருந்து இங்க வரக்குள்ள கொஞ்சம் ஆறி இருக்கே என்னமா. குடி சீக்கிரமா. அப்படியே வேற என்ன பண்ண முடியும்? இல்லாட்டி கப்பை கொண்டு போய் அடுப்புல தான் கொண்டு வச்சு நீ அங்கேயே நின்றுதான் குடிக்கும் சூடு வேணும்னு. அத்தா, என்னத்த சமைக்கிறது சொல்லுங்க, நான் போய் செய்யறேன். என்னமோ செய்யண்டி. எல்லாத்தையும் கேட்டுதான் செய்வியா? எதையோ ஒன்று செய்ப்போ, உனக்கு தோன்றதா? இல்ல சாப்பாடு செஞ்சு வச்சிருட்டுமா? சோத்தையா கிட்ட வேலை முடிஞ்சிடும்ல. நீ இப்போ ஒன்றும் அப்புறம் ஒன்றும் செஞ்சுட்டு யார் இருக்கிறது? அதுக்கு தான் அத்தை கேட்டேன். சரி போ, என்னமோ தோன்றது செய்ப்போ. பிள்ளை இல்லை எந்திரிச்சா வேணா மாவு இருக்குது இல்ல, ஏதோ 2 தோசை கீசியோ இல்லாட்டி 2 இட்லியோ போட்டு கொடுத்துக்கலாம். நீ சோத்தை ஆக்கணும் ஆக்கி வச்சிருப்போ. சரிங்க அத்தா. சாப்பாடு எதாவது செய்யணும்னா இந்த கருவாட்டு குழம்பு வச்சிருடி. கருவாடெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கிறோம் பாரு, அதை எடுத்து போட்டு கொஞ்சம் குழம்பு வச்சிரு. இப்போ வச்சுட்டீங்கன்னா மத்தியானத்துக்கு சாப்பிட கூட நல்லா இருக்கும். பிள்ளைக்கு ஏதாவது தோசை கீஸ் போட்டால் கூட கருவாட்டு குழம்பு ஊற்றி கூட கொடுத்துக்கலாம். சரியா? கொஞ்சம் ரசத்தை வச்சுட்டு கருவாட்டு குழம்பையும் மட்டும் வச்சிரு. அது கூட ஏதாவது 2 முருங்கை போட்டு வை. சரிங்க அத்தா. என்னங்க கிளம்பலாமா? கிளம்பலாக்கலாம், நான் ரெடியா தான் இருக்கிறேன். சரிங்க. இன்னும் அண்ணிமா கூட தெரியாது எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். சரி, நீங்க வரேன்னு சொன்னதுனால நானும் எதுவுமே சொல்லவே இல்லை. அண்ணி சொல்லிட்டே தான் இருந்தாங்க போகணும் இந்த வாரம். சரி வாங்க, அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு போகலாம். சரி அகிலா, அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன சொல்லுங்க. இல்ல அகிலா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அப்புறம் நாளைக்கு வேணா நம்ம ஊருக்கு போலாமா? ஊருக்கா? இப்பவா? இப்ப எதுக்குங்க? இன்னும் கொஞ்ச நாள் குழந்தைய பிறந்துரும், அதுக்கப்புறம் போய்க்கலாமே. இப்ப எதுக்கு? என்ன அகிலா புரியாம பேசிட்டு இருக்கிறேன்? நான் வேலையில விட்டுட்டு இங்கே இருக்க முடியுமா சொல்லு? இங்க இருந்து என்ன பண்ண முடியும்? அங்க போனாதான் அங்க இருந்தாச்சும் என்னோட வேலைங்களை பாத்துக்க முடியும். இல்லாட்டி நான் மட்டும் போகட்டுமா? நீ இங்கே இருப்பியா? ஏற்கனவே நீ இங்கதான் இருந்தா, நான் அங்க இருந்தேன் வெளிநாட்டுல. இப்போ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட வேலையை பார்ப்பேனா, இல்ல நீ கூட வந்து அங்க இருவா வீட்டுல, நம்ம வீட்டுல. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் 3 மாசம் இரு. அப்புறம் எப்படி இருந்தாலும் வளகாப்புல பண்ணுவாங்கல்ல, அப்ப பண்ணிட்டு வேணா இங்க வந்திருப்பியாமா? இல்லங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் வந்து அங்க தனியா இருக்கணும். நீங்க பாட்டுக்கு வேலைன்னு போயிடுவீங்க. அதுதான் ஒரு மாதிரியா இருக்குது. சரி, அப்ப நான் ஊருக்கு போயிட்டு அப்புறம் அடிக்கடி வர முடியாது. எனக்கு பாரு, நான் அங்கிருந்து ஆஃபீஸ்க்கு போறதுக்கு கரெக்டா இருக்கும். நான் இங்க வந்துட்டு என்ன பண்றது சொல்லு? அதுதான் சொல்றேன். இப்ப என்ன, இப்ப 4 மாசம் முடிய போகுது இல்ல, இன்னொரு 2 மாசம் 3 மாசம் அங்க வந்து இரு. அதுக்கப்புறம் ஏதாவது எப்படி இருந்தாலும் இங்க தானே வருவானே. அப்புறம் குழந்தையெல்லாம் பிறந்து குழந்தைக்குள்ள ஒரு 4-5 மாசம் ஆகுற வரைக்கும் இங்கே இருப்பியாமா? அதுக்கப்புறம் வேணா அங்க வருவியாமா? இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு அங்கிரு. இந்த ஒரு வாட்டி இங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அங்க அங்க போயிட்டு வேணா ஒரு 2 மாசம் பார்த்துக்குவியாமா? அதுக்கப்புறம் டெலிவரி அப்போ இங்க வந்துருவியாமா? அண்ணா நீ எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு தெரியல.
அவங்க என்ன சொல்ல போறாங்க? அவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் பேசிக்கிறேன். நீ சரியான்னு மட்டும் சொல்லு. எனக்கு உங்க கூட வந்து இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, அவங்க தனியா இருக்கணுமேன்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். எங்க அப்பா அம்மாலாம் வந்துருவாங்க. அது சரி, உங்க வீட்டில் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் அவங்க போய் எங்க அக்கா வீட்டில் இருந்தாங்க. இப்போ நான் அங்கே வரேன்னு சொன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அதெல்லாம் அவங்க கூட வந்து இருப்பாங்க. அதுவும் இல்லாம பாரு, நான் வந்ததுல இருந்து இன்னும் என் அம்மா கூட பார்க்க போகாம இங்கே இருக்கிறேன். எப்படி இருந்தாலும் நாளைக்கு நான் ஊருக்கு போகணும். அதுக்கு தான் சொல்றேன். என்ன நாளைக்கு ஊருக்கு போறீங்களா? ஆமா அகிலா, நான் வந்ததுல இருந்து பாருங்க 3 4 நாள் ஆகி போச்சு. இங்கே தான் இருக்கிறேன். எங்க அம்மாக்கு வேறு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் வரமான்ட்டு. அப்புறம் இன்னும் பார்க்க போகலன்னா ஒரு தப்பாயிரும்ல. நான் போகணும்ல. அப்புறம் போனேன், என் வேலையும் அங்கதான். ஆபீஸ்க்கெல்லாம் போகணும் இனி. அதனாலதான் சொல்றேன். நான் அப்புறம் போயிட்ட பிறகு கொஞ்சம் பிஸியாயிருவா. இவ்வளவு தூரம் வந்துட்டு போக முடியாது. நீ நம்ம வீட்டுல இருந்தீங்கன்னா நான் வந்து வந்து பார்த்துட்டு போவல. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு தான். நான் என்ன சொல்றேன், எங்க அப்பா அம்மா எல்லாம் உங்க கூட தான் இருப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வீட்டுல வேலை செய்யறதுக்கு அந்த பொண்ணு இருக்குது. அதெல்லாம் எல்லா வேலையும் அவங்க செஞ்சுக்குவாங்க. நீ வந்து சும்மா இருக்கிறது தானே. சரிங்க, அப்ப அத்தை வந்து இருந்தாங்கன்னா நான் வரேன். அன்னிக்கிட்டே அண்ணங்கிட்டே சொல்லணும். அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். சரி வா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் நான் சாயங்காலம் வந்து பேசிக்கிறேன். நாளைக்கு ஊர் போற மாதிரி இருக்கும். நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் எல்லாம் என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கோ. ம். என்ன இவர் எப்படி சொல்றாரு? ஓஹோ, கிளவி காலங்கத்தால் களி செஞ்சு வச்சிருக்குது. சரி, இது கூட நல்லா தான் இருக்குது. அடியே சின்ன புள்ள. ஸோ இந்த கிளவி சாப்பிட்றப்பதான் ஏதாவது வேலை சொல்லு. போட்டதே களி, இதில் 1000 கருத்து வேற சொல்லி நீ. ஏண்டி எங்கடி உட்கார்ந்துட்டு இருக்கற? ஏங்கத்தா ஏதோ மூட்டை கலந்தது அதான் ஏறி உட்காந்தா என்ன இப்போ? அடியே அது ஏதோ ஒரு புண்ணாக்கு மூட்டை ரெடி, அரிசி மூட்டை. அரிசி மூட்டைனால ஏறி இப்படி உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கற. உனக்கு உட்கார்க்க வேற இடமே கிடைக்கலையா? ஏண்டி இப்படி பண்ற? என்னது அரிசி மூட்டையா? நான் ஏதோ ஒரு மூட்டான்னு நினைச்சிட்டத்த. சரி சரி, 14 என்ன? உனக்கு எதுவுமே தப்பா தெரியாதடி. எவ்வளவு அரிசி மூட்டைனால இப்படி ஏறி உட்கார்ந்து தின்னுட்டு இருப்பாளா? உனக்கு வீட்டுக்குள்ள உட்கார்க்க வேற இடமே கிடைக்கலையா? முதல்ல இறங்கடி அங்க இருந்து. இறங்கிட்ட போதுமா? ஓ, உனக்கெல்லாம் எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தியும் வராது, ஒன்றும் வராது. என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி புலம்புறீங்க? அதை இறங்கிட்டல, அங்கே உட்கார வேண்டாம்னா உட்காரலாம். அதை விட்டுட்டு ஏன் ஆமா இது என்ன காலங்கத்தால் களியை செஞ்சு வச்சிருக்கிறீங்க? ஏன் களி செஞ்சு என்ன தொண்டைக்குள்ள இறங்காதா உனக்கு? அதெல்லாம் நல்லா தான் இறங்குது. என்ன தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கறி கிரி செஞ்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த கீரைவே கலந்து போடுறீங்க. என்ன ஆடு மாடு போடுற மாதிரி. கடைசிக்கு ஏதாவது கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். அது கூட இல்லை, இந்த வெறும் கீரையை வச்சு இந்த களி திங்கணுமா? ஏன் வாய் குணத்தையே வேணும்னா நீ செஞ்சு சாப்பிடணும். என்னால் இதை செய்ய முடியும். நான் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எதுக்கு உங்ககிட்ட கேட்டு இருக்கிறேன். சரி சரி விடுங்க, கோவிச்சுக்காதீங்க. எதையும் ஒன்று போடுறீங்க, நானும் சாப்பிட்டுக்கிறேன். என்னமோ போங்க, என்னை வச்சே நீங்கள் எல்லா சமையல் கற்றுக்குறீங்க. சின்ன வயசுலேருந்து எது செஞ்சாலும் சாப்பிட்டு சின்ன புள்ள சாப்பிட்டு பாரு சின்ன புள்ளான்னு கொடுத்து கொடுத்து எனவே நீங்கள் ட்ரைலராக வச்சிருக்கீங்க. ஏங்கத்தா? ஆமா ஆமா, உன்னை டெய்லரா வச்சிருக்கிறேன். ஒரு ஜாக்கெட் துணி கூட தைக்க தெரியாது, இவ்வளவு டெய்லரா வச்சிருக்கிறேன். நம்ம டெய்லரா இந்த கலவைக்கே நம்ம சொன்னது புரியலையே இருக்குது. டெய்லர் இல்லைத்தா, டெய்லர் இல்லை. என்னை வச்சு நீங்கள் எல்லா சமையலும் செஞ்சு செஞ்சு என்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்குறீங்களா? அதுக்கு தான் சொன்னேன். ஆமா ஆமா, இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஜோரா அப்புறம் கத்துக்கிறேன். நான் அப்போ சொல்லலை. நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் அடிக்கடி ஓடி வருவேன். அப்போ வந்ததுலேருந்து அடிக்கடி ஏதோ ஒன்று இந்த மாதிரி தானே செஞ்சு செஞ்சு கொடுப்பீங்க. அதுதான் சொன்னேன். அடியே, நீ பிறந்ததுக்கு அப்புறம் நீ வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சமையல் செய்ய கத்துக்கிறேனா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. நொட்டனையும் பேசாம சாப்பிடு. எதையோ ஒன்று பேசணுங்கிறதுக்காக வளரி கிடப்பா. போய் அங்க கீழே உட்காந்து தின்ன. என்னத்தா எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா? எனக்கெல்லாம் தெரியும். நீங்கள் முதல்ல சமைக்கவே மாட்டீங்க. நீங்கள் தான் இங்கே ஹெட்மாஸ்டர் வேலைக்கு போனீங்களாமா? அப்புறம் இங்கே போய் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க வேலையெல்லாம். நான் கேள்விப்பட்டேன். என்னமோ எங்கள் மாமனார் தான் சமையல் வேலை செய்வாராமா. நீங்கள் சும்மா வேலைக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்களாமா? அப்படிதானே? நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் யாரடி சொன்னா உனக்கு? அது எதுக்கு உங்களுக்கு? நான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்கிற நேசம் தானே. ஆமா ஆமா, அவரும் ஏதோ கூட மாட எல்லாம் செய்வாரு. ஏன்னா ஒரு வேலை செய்யறதுக்கே விட மாட்டாரு. பாவம், நல்ல மனுஷன். தாங்குவாரு. அதெல்லாம் ஒரு காலம்டி. இந்த காலம் மேல நீ வரவா போகுது. போ. மாமா பற்றி பேசினதுமே அப்படியே முகம் பூரா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப வெக்கப்படுறீங்க. மாமா உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரா? எங்கத்தா? அதெல்லாம் சொல்லணும்னா மாச கணக்கா வருஷ கணக்கா ஆகுடி அவரை பத்தி பேசிட்டே இருக்கோம்னா. அந்த கொடுத்து வைக்கல அவர் கூட கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கு. என பாதியிலேயே இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. உங்ககிட்ட ஓல் பட வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது? அவர் இருந்த வரைக்கும் என்ன அக்கட்டை எதுவும் செய்ய கூட மாட்டாரு. நான் ஜெயரானாலு விடாம இழுத்து போட்டு அவரே எல்லாம் பாப்பாரு. பாவம், நல்ல மனுஷன். என்னதான் பண்றது, கண்ணுக்குள்ளேயே இருக்கிறாரு. எனக்கு ஒரு காலம் வந்து எப்ப போய் நான் அவரை பாப்பேனா என்னமா? ஐயோ, அத்தை என்ன ரொம்ப பழைய ஞாபகத்துக்கு போயிட்டாங்க. அப்படியே சல மாதிரி நிற்கிறாங்க. அத்தை ஐயோ. ஏண்டி சொல்லு. என்ன மாமா பற்றி பேசினது அப்படியே சம்பிச்சு நின்றுட்டீங்க. அப்படியே பழைய காலத்துக்கு போயிட்டீங்களாக்கோ? ஏங்கத்த? ஆமாண்டி சின்ன புள்ள, என்ன பண்றது? நான் பாட்டுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு ஏதோ சொல்லி பாரு, எல்லா நாவும் வருது. இன்னைக்கு நாள் முழுக்க அதே தான் நினப்பா இருக்கும். பழச மறக்கலையே பாவி மகா நெஞ்சு துடிக்குது. உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குது. அடடா எனக்காக அருமை குறைஞ்சீக, தர்ம மகராசா தலையே கவுந்தீக, களங்கம் வந்தால் என்ன பாரு,
ஐயோ இது என்ன கிளவி பாட்டெல்லாம் வந்துருச்சு. நம்ம சும்மா ஒரு பிட்டு போட்ட கிளவி ரொமான்ஸ் மூட் போயிருச்சுட்டு இருக்குது. அத்தா என்னத்தா பாட்டெல்லாம் படிச்சுட்டு போறீங்க? அட போடி போடி, அங்க போய் அரிசி மூட்டையில உட்காந்து திங்காத. போ அங்க போய் சாப்பிட்டு கிடக்குது வர, அங்க உட்காந்து சாப்பிடு. ஐயோ என்ற மன்னவனே மன்னவனே, என்னை இப்படி குழம்பு விட்டுட்டு போயிட்டீங்களே, இவகிட்ட எல்லாம் நான் மாறி அடிச்சிட்டு இருக்கிறேன். என்ன நம்ம அத்தை இப்படி ஆயிட்டாங்க? உண்மையிலேயே நம்ம மாமனார் நல்லது நம்ம எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரோ? ரொம்ப அப்படியே சந்தோஷத்துல மிதக்குறாங்க மாமாவை பத்தி பேசினதுமே. அந்த காலத்திலேயே நல்லா ரொமான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க போல கிழவனு கிளவியும். நமக்கு வந்து வாச்சிருக்குதே அவங்க வெத்த பையன் தான் என்ற உருசன். இந்த ஆளு மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் உருன்னே இருக்கிறான்? என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குதே. கண்டுபிடிக்கும். இந்த களியை முதல்ல வைத்துக்குள்ள தள்ளுவோம், அதுக்கப்புறம் யோசிக்கலாம். நம்ம என்னதான் சாப்பிட்டுட்டு யோசிச்சாலும் நமக்கு மத்தியானம் அத்தை என்ன செய்வாங்கன்னு தான் நினப்பு வருது ஒழிய வேற எந்த நினப்பு வர மாட்டேங்குது போ. அண்ணிமா, வாங்க தம்பி, எந்திரிச்சிட்டீங்களா? நான் கூட தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி வாங்க சாப்பிடுங்க, வாங்க, எல்லாம் ஆயிடுச்சு. இருக்கட்டுக்கா, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்போதான் எந்திரிச்சு கிளம்புனா. இப்போ ஒன்றும் பசி ஆகல. ஆமா, மாமா எங்கக்கா? அவர் தோட்டத்துக்கு தான் சாமி போயிருக்கிறாரு. அப்படியாக்கா? சரிக்கா, என்னமா அகில எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னா நான் வேணா கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமாக்கா? அதை சொல்லிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். ஆமா தம்பி, போகணும் தான் இன்னைக்கு. சரி இரு அகிலா, 2 நிமிஷம் நிக்கிறியா? நான் சாலையை மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீ ஏதாவது சாப்பிடு சாமி. இல்லக்கா, பரவாயில்ல விடுங்க. நான் வேணா இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன். நீங்க ஏதாவது வீட்ல இருந்து ஏதாவது வேலை பாருங்கக்கா. எது கலந்துட்டு இருக்கிறீங்க? எது கத்தனவே இது? அதை நான் இருக்கிறதில்ல, நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். அப்படியே தம்பி, ஏன் அகிலா, தம்பி மட்டும் வந்தா பரவாயில்லையா? போயிட்டு வரியா? சரிங்க அண்ணிமா, போயிட்டு வரேங்க. அதான் இன்னைக்கு சும்மா ரெகுலர் செக்கப் தாங்க. போன வாட்டி தானே ஸ்கேன் எல்லாம் பண்ணோம். இந்த வாட்டி சும்மா தான் டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. போயிட்டு வரேங்க. சரி கண்ணே, சரி அப்புறம் கிளம்புவீங்களாம்மா? வாங்க, சாப்பிட்டுட்டு போங்க. ஆஸ்பத்திரிக்கு போனா நீ என்ன நேரம் ஆகுதோ? இல்லை அண்ணிமா, எனக்குமே பசிக்கல. நம்ம சீக்கிரமா போயிட்டா சீக்கிரம் பாத்திரலாம், இல்லாட்டி சாப்பிட்டுட்டு கிளம்புனா லேட் ஆயிரும் அண்ணிமா. நான் வந்து கூட சாப்பிட்டுக்கிறேன். அட ஏங்கண்ணே, இதனோட சாப்பிட்டுட்டு போ, வெறும் வயித்தால இப்படி போகக்கூடாது சாமி. சரிக்கா விடுங்க, நான் போற வழியில ஏதாவது வாங்கி கொடுத்துட்றேன். அப்படிங்களா? சரி ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க சரியா? அப்படியே போகாதீங்க. ஏன் கீழே ஒரு மாதிரியா இருக்கிற? ஏதாவது உடம்புக்கு முடியலையா? என்ன சாமி பண்ணுது? ஏதா இருந்தாலும் டாக்டர் கிட்ட சொல்லு இன்னைக்கு, சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அண்ணிமா, நல்லா தான் இருக்கேன். பார்க்க அப்படி தெரியலையே, முகமால ஒரு வாட்டமா இருக்குது. அது ஒன்றும் இல்லக்கா, நான் நாளைக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னேன். அதான் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறா. ஊருக்கா? ஏன் தம்பி இப்பதானே வந்தீங்க? வந்து 2-3 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள மறுக்கா போறாங்கறீங்க. இல்லக்கா, நான் வெளிநாட்டுக்குள்ள போகல, இங்கதான் இந்த ஆஃபீஸ்க்கு தான் போகணும்ல. அப்படி இங்க உட்காந்துட்டு நாங்க எப்படி போறது? நீ ஊருக்கு போனா தானே போக முடியும். அதுவும் இல்லாம இன்னும் அப்பா அம்மா வேலை போய் பார்க்கலக்கா. சரி, அதை நாளைக்கு போகலான்னு நினைச்சேன். சரி, அகிலாவே கூட்டிட்டு போறேன். 2-3 மாசத்துக்கு வேணா அங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஏதோ வளகாப்பெல்லாம் பண்ணுவோம்ல, அப்ப வேணா கூட்டிட்டு வந்துட்டு இங்க இருக்கட்டும். குழந்தையெல்லாம் போறவங்க 4-5 மாசம் ஆகட்டும், அப்புறம் வேணா மறுக்க வரட்டும். அதான் சொல்லிட்டு இருந்தேன்னா அதுதான் ஒரு மாதிரியே இருக்கிறாள் இருக்குது. ஓஹோ அப்படியா? சரி அவ வேணா இங்க இருக்கட்டும். அவ இருந்தாலும் உங்களை தான் நினைச்சிட்டு இருப்பா. நீங்க அங்க இருந்தாலும் இங்க என்னதான் பண்றது? இங்க இருந்து எதுவும் வேலை பார்க்க முடியாதா தம்பி உங்களுக்கு? அது எப்படிக்கா? என்ற ஆபீஸ் எல்லாம் அங்க இருக்குது. நான் இங்க உட்காந்து என்னக்கா பண்றது? நீங்க சொல்றது சரிதான். சரி அவர் அண்ணா என்ன சொல்றாரு பார்க்கலாம். இவளுக்கு வரக்கு விருப்பம் இருக்கணும்ல, கேட்டீங்களா? அதுக்குதாக்கா 2 மனசா இருக்கிறா. நீ என்ன பண்ணுவான்னு தெரியல. அப்படி இருக்கணும்னா இங்கே இருக்கட்டும். நான் போயிட்டு அப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து பார்க்க முடியும். அதுக்கு இல்ல தம்பி, அங்க வந்து தனியா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அன்னைக்கு உங்க ஆத்தால ஐயன் அங்கே இருந்தனாலதான் எங்க அப்பா அம்மா சரி இங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்பா வீட்டில் போய் இருந்தாங்க. இப்போ நான் வந்துட்டேன், அதனால இங்க வந்துருவாங்கக்கா. அவங்களுக்கு இவ எதுவுமே சொல்லவே இல்லைக்கா. இல்லாட்டி அன்னைக்கு அவங்க வந்து கூட தான் இருந்திருப்பாங்க. இவ எல்லாத்தையும் சொல்லாமே வச்சிருப்பா. அப்புறம் பார்த்தா அப்புறம் அண்ணன் மாமா வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு இருக்குது. இப்போ அதெல்லாம் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவங்க வந்துருவாங்கக்கா. அதெல்லாம் அவங்க கூட தான் இருப்பாங்க. நானும் ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வந்துருவேலக்கா. அப்புறம் பார்த்துக்குவல்ல. இல்லாட்டி இங்க இருந்தாலும் அப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் என்னால் வர முடியும். அதான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன இன்னும் 3 மாசம் தானே அங்க வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேணா அதை வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா இங்கேயே இருக்கட்டும். நீங்க என்னக்கா நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தம்பி, எனக்கெல்லாம் இவளை பாத்துக்கிறதுல ஒன்றும் சிரமமெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு எப்படின்னு பாத்துக்கங்க. அவ உங்களை விட்டுட்டு இருக்க மாட்டா. அதை கேட்டுக்கங்க என்னன்னு. சரி அண்ணி, அவர் சொல்ற மாதிரி வேணா நான் போயிட்டு 2 மாசத்துக்கு தானே இருந்துட்டு 3ஆவது மாசம் வந்துடுறேன். அப்புறம் அண்ணன் கிட்ட வேற பேசணும். எனக்கு இங்க இருந்து போறக்கே ஒரு மாதிரியா தான் இருக்குது. இவர் வேற போனா அப்புறம் 1 மாசம் கழிச்சு தான் வருவாங்கிறாரு. அதுதானே ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. சரி பாத்துக்கலாம் விடுங்க. சரி சாயங்காலம் பேசிக்கலாம். சரி ஹாஸ்பிட்டல் நேரமாச்சுல, போயிட்டு வாங்க 2 பேரும். அப்புறம் வந்து பேசிக்கலாம், போயிட்டு வாங்க. ஆமாக்கா, வந்து பேசிக்கலாம். சரி வாங்கிலாம் போலாம், வா. டைம் ஆச்சு, கார் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.